வரதப்பா என்னப்பா தகராறு? நீங்களே சொல்லுங்க. நானும் அனாதை. இந்த உலகத்துல உங்களை விட்டு எனக்கு வேற யார்? இப்ப திடீர்னு என்ன வெளியே போனா நான் எங்க போவேன்? இந்த மாமா என்ன வெளியே போக சொல்றாரு. ஆமா மாமா, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க மாமா. என்னது மாமாவா? நான் வரதுக்கு தான் மாமா, உனக்கு இல்ல. விட்டா ஊருக்கே மாமாவா கேடிங்க போட்டுருக்கேன். நான் உனக்கு மேனேஜர். சரி மேனேஜர், கொஞ்சம் யோசனை பண்ணுங்க மேனேஜர். நோ 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 நோ. தங்கச்சி நீ அது சொல்லுமா. சார் பாவம் சார் வரதண்ணா. அதெல்லாம் முடியாதுமா, அவ இங்க இருக்க கூடாது. ஆண்டி. ஐயோ சாரி. ஆண்டி மாமா உங்களுக்கு தான் மசிவார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்ன வருது? எத்தனை பேருக்கு தான் ரெக்கமெண்டேஷன் பண்றது? வேலை வேணும்னா என்கிட்டே வருது, இன்கிரிமெண்ட் வேணும்னா என்கிட்டே வருது. மேனேஜர் கிட்டே போய் போய் போர் அடிச்சு போச்சு. முதல்ல இந்த மேனேஜர் மாத்தணும் மாத்தணும். என்னது? அது இல்ல, சும்மா சொல்லுச்சு. நம்ம வருது நல்ல பையன், அவனை அனுப்பாது, இங்கே தங்குவே. சரி இல்ல, உனக்காக வரது இங்கேயே இருக்கட்டும், வெளியில எங்கேயும் போவான். ஆனா ஒண்ணு, மறுபடியும் இந்த மாதிரி வம்பு தும்பு பண்ணினா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு செய்வோம். தெரியுமே, உன் நல்ல மனசை பத்தி தெரியுமே. அதான் இல்ல, வரது மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே வெளில போனோம். முதல்ல இப்ப போய் வேலைக்கு வந்தீங்க. மாமா மாமி ரொம்ப தேங்க்ஸ். இல்லையே. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? மேனேஜர் வந்து நான் ஆபீஸ்ல தங்க கூடாது வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை பேச வந்தியாடா? இங்க உட்காந்துட்டு என்னமோ படம் வரைஞ்சிட்டு இருக்கேன். டேய் வரதே, சும்மா இருடா. நம்ம மேனேஜராவது உன்னை வெளியில அனுப்புறதாது, நான் படம் வரைகிறது இருக்கட்டும். அந்த ஜோடியை பாடுறா, இந்த உலகத்தை விட்டு வேற உலகத்துக்கே போயிட்டாங்க. ப்ளீஸ் ராமு, நான் ஒரு பட்டு போன மரம். உங்க காதல ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்ல. என்ன மறந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. என் வாழ்க்கையே நீதான் போனா. என்னுடைய ஆசையெல்லாம் என்னன்னா, உன்னை மறுபடியும் பூவோடையும் பொட்டோடையும் பாக்கணுங்கிறதா. விடுங்கடா விடுங்க. ஐயோ தும்மல் நின்னு போச்சுடா. மெய் மறந்து இந்த ஜோடியை கெடுத்துட்டியாடா. இன்னைக்காவது ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை செய். போங்கடா, தும்ப கூட விட மாட்டேங்கிறீங்களே. நிறுத்துறா. ஐ அம் சாரி. அப்பாடி எல்லாரும் நிறைய தான் வச்சுக்கிறாங்க. பொன்னம்மே, என்னயா ஒன்ன காணும் போல் எஸ்வி ரங்கராவ் மாயா பஜார்ல சாப்பிட்டது போல இருக்கு. நான் ஒருத்தி தாயா இப்படி எல்லாரும் விட்டு சாப்பாட்டையும் சாப்பிட முடியும். அது என்ன பிரி ஆபீஸ்ல இன்னைக்கு யாரும் சரியாயிட்டு சாப்பிடல. போறாங்க, பவுர் சரியில்லாம இருக்கும், நாம சாப்பிடுவோம். நீ சாப்பிட்டியா? நான் இப்பதானே கழிச்சு. என்னத்த கழிச்ச? புட்டும் சாயும். 2 நாளா எங்க போயிருந்த ஆளே காணா? ஆந்திராவுக்கு என்ற வள்ளிய சேட்டனை காணான் வேண்டி போய். வள்ளிய சேட்டனா? ஆரவன் எங்க அண்ணன். அண்ணாத்தியா? உங்க அண்ணாத்த ஆந்திராவில இருக்கிறாரு. என்ன பண்ணி இருக்கிறாரு? ஜெயில இருக்காரு. ஐயோ, இன்னும் தப்பு பண்ணாரு ஜெயிலுக்கு போறதுக்கு? அப்படியே வளர்த்தாலும் குத்தம், வெட்டினாலும் குத்தம். இன்னாத்த வளர்த்தாரு, இன்னாத்த வெட்டினாரு. கஞ்சா செடிய வளர்த்தாரு, சந்தன மரத்தை வெட்டினாரு. ஒப்பம் தன்னானே உங்க அண்ணாத்தைய ஜெயில போடக்கூடாதியா, தூக்குல போடணும். அது அடுத்த மாசம். மெய்யல்மா பயப்பட வேண்டாம், அடுத்த மாசம் புள்ளி ரிலீஸ் ஆகும். வெளியே வர போறாரா? வந்துட்டு போயிட்டோம். என்ன இப்போ எல்லாரும் ஆபீஸ்க்கு வந்துட்டீங்களா? கரெக்டா ஆபீஸ் டயத்துக்கு வந்துடணும். என்ன பாத்தீங்களா, ஆபீஸ் டைம் 9 மணி. 11 மணிக்கு ஏன் வந்தேன்? ஆபீஸ் விஷயமா வெளியே போயிருந்தேன், மலையாள படம் பாக்குறதுக்கு. மலையாள படம் பேர் என்ன தெரியுமா? சத்திரத்தில் ஒரு ராத்திரி. பகல்ல பாத்துட்டு வர்றேன். குட் மார்னிங். గుడ్ మార్నింగ్ చెప్పరా. ఇక్కడ రా. రావా? అవును, నేను యారు ఈ ఆఫీస్ లో చీఫ్ అకౌంటెంట్. నువ్వు యారు? మనకు అసిస్టెంట్. ನಾನು அப்படி தான் கூப்பிடுவேன். ఇక్కడ రా. ஏதோ கூப்பிட்டீங்களே, அது வரையில சந்தோஷம். என்னையா கணக்கு இது? தமிழ் கணக்கு. 7 குண்டல வாடா. என்ன சொன்னீங்க? வெங்கடாஜலபதியா கூப்பிட்டா. ஐயோ, வெங்கடாஜலபதியா வாடா போடான்னு திட்டுறீங்க? தெலுங்குல சொன்னையா? தெலுங்குல திட்டலாமா, தமிழ்ல தான் திட்டக்கூடாதா? விஷயத்துக்கு வா. 5 3 8ன்னு போடுறதுக்கு 15ன்னு போட்டு வச்சிருக்க. நான் பெருக்கணுமோன்னு நினைச்சேன். நீயா நினைச்சுக்கிட்டா பெருக்கிக்கிறதா? ஆள் வச்சு பெருக்குங்க. கூட்டணியா?
நானும் கூடணும்னு தான் பாக்குறேன், முடியலையே. சரி சரி போய் வேலையை சூடு. சூடா? என்ன சூடு பூடு காடுன்னு ஒண்ணும் புரியல. ஒண்ணு நீங்க தமிழ் பழகணும், இல்ல நான் தெலுங்கு பழகணும். ஏஸ், இதுல கன்னடம் வேறையா? இங்கேயே தெலுங்கு தகராறு. இனிமே நான் கன்னடம் பழகிறதுக்குள்ள வயசாயிரும். சூடு இழிஞ்சது போங்க. என்னடா இது, பரமசிவம் புள்ள வராருன்னு தந்தி வந்துருச்சு, இன்னும் நம்ம ஆட்கள் காணோம். வருவாங்கடா, மணி 7 தானே ஆகுது, கொஞ்சம் பொறு. லில்லி லில்லி எவ்வளவு கொடுக்கணும்? 5 ரூபாய். வருது 5 ரூபாய் கொடுத்துரு. ரூம் எங்க இருக்குது? பாத்ரூம் உள்ளே போங்க. ஆண்டி, இன்னில இருந்து நீங்க எனக்கு அத்தை, ஞாபகம் வச்சுங்க. நீங்க போயிட்டாங்க. ஓ, ரகு மாமா வந்தாச்சு. டிரைவர், மீட்டர் எவ்வளவு ஆச்சு? 15 ரூபா. மீட்டருக்கு மேல எவ்வளவு கேட்ட? நான் ஒண்ணும் கேட்கலீங்களே. ஐயோ, கேட்கணையா? நீ கேட்ட, அங்க கேட்டு வாங்கிக்க. வருது, கொடுத்துரு. இதோ லலிதா வந்தாச்சு. லலிதா எல்லாமே சொன்னா. உங்களை சாக்கா வச்சு நாங்களும் ஒரு 15 நாளைக்கு ஜாலியா இருப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹாய் மூர்த்தி, see you darling. லலிதா மாடியில 3வது. ஓகே. தேவி அம்மா வாமா வாமா. என்ன வாடி? நான் நூக்குடியா? ஆமா டி. யோ, மரியாதையா பேசு. நான் சீஃப் அக்கவுண்டன்ட், నువ్వు சாதா அக்கவுண்டன்ட். சாதாவாவது ஸ்பெஷலாவது அதெல்லாம் ஆபீஸ்ல. இங்க நான் உனக்கு புருஷன், நீ எனக்கு பொண்டாட்டி. அப்படி தாண்டி கூப்பிட வேண்டி. அத கேட்க நீ யாருடி? பொட்டியடி எடுடி. பொட்டிய கூட டியா? காப்பிய கூட டீன்னு தான் சொல்லுவேன். உள்ள வா, அதே டீ எடுத்து உன் மூஞ்சில ஊத்துறேன். பார்க்கலாம். வாடி வாடி செப்பு கொடுது. வாடி செப்பு. வாடி செப்பு கொடுது. வாடி செப்பு. ஐயோ நைனா, என்ன இது? ஆபீஸ்ல தான் உங்க தகராறுனா வீட்லயுமா? மறந்துடாதீங்க, நீங்க தான் எனக்கு அப்பா அம்மா. பொட்டியடி எடுத்துக்கிட்டி, உள்ள போடி நீடி. அம்மாடி என்ன இடி? சக்கரவர்த்தி, 2 பேரும் ஒரு பெட்டி எடுத்து வந்திருக்கீங்க. 2 பேரும் ட்ரெஸ்ஸும் ஒரே பெட்டியில தான். தீர்மானத்தோட வந்திருக்கீங்க. திரும்பி போறப்ப எப்படி? குழந்தை பிறக்காம இருந்தா சரி. ஐயோ, அதுக்குள்ள என் கல்யாணத்தை பண்ணி வச்சிடுங்க. கவலையே படாத, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. மீசை எப்படி? ரொம்ப டாப். யார் யார் வரணும்னு தெரியலையே. யாரியா நீ? நான் தாத்தா ஆட்டா. அது தெரியுது. எங்க இருந்து வர்ற? யாவரும் ஊரே யாவரும் கேளு. யாவரும் ஊரே யாவரும் கேளீரா? அப்படி ஒரு தமிழே கேள்விப்பட்டது இல்லையா? யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருந்தா கேள்விப்பட்டிருக்கோம். ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. உன்னை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது? எங்க வந்தீங்க? நடிக்கிறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க. ஏற்கனவே நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தாத்தா வேஷத்துக்கு ஆள் போட்டாச்சு, நீங்க போலாம். வருது. இப்படி பண்ணா என்ன? இந்த தாத்தாவை நடிக்க வச்சுட்டா. அப்ப நம்ம முன்சாமி முனுசாமி கிடக்குறான், அவன் தேவையே இல்ல. ஓ, கிண்டல் பண்றீங்களா? நான் தான் முனிசாமி. அட நம்ம முனுசு. ஆமா, இந்த உருவத்துல முனுசாமி தவிர வேற யார் இருக்க போறா? நான் அப்பவே நினைச்சேன் அவனாத்தான் இருக்கணும். ஓகே வாங்க தாத்தா. ஓ யாரு பாத்தியாடா? ராத்திரி பூரா தூங்காம கன் டைம்க்கு வந்துட்டான். குழந்தைகளோட வந்திருக்கேன். கொண்டாட்டேங்க. நீ அழாதற. நேத்திக்கு அவளுக்கு அல்வாவும் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கலங்கிறதுக்காக கோச்சிக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா இல்லடா? ஆமா, பரமசிவம் புள்ள வந்து எங்க உன் பொண்டாட்டின்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? வருது, வருத்தப்படாதடா. இப்ப அவனுக்கு பொண்டாட்டி தானே வேணும். இருக்கவே இருக்கா. உன்னை பார்த்தா பாவமா இருக்கியா, அதனால உனக்கு பொண்டாட்டியா நடிக்க ஒத்துக்கிறேன். கதையா மாத்தாத. நீ எனக்கு பொண்டாட்டியா நடிக்க வேண்டாம், இன்னொருத்துக்கு நீ பொண்டாட்டியா நடிக்கலாம். யாருக்கா இருந்தா என்னயா? என் கண்டிஷன் எல்லாம் சொல்ற கேட்டுக்குங்க. டெய்லி 100 ரூபாய் சம்பளம், 6 மணிக்கு மேல டபுள் பேட்டா, காலையில பெட் காபி, மத்தியானத்துல 2 இளநீர், சாயங்காலம் ஸ்வீட்டோட டிஃபன், ராத்திரி பாதாம் பால், அப்பப்ப ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா, ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் குடுத்துடணும். அதுக்கு மேல ஒண்ணும் கேட்க மாட்டேன். அப்பால இன்னொரு கண்டிஷன், என்ன யாரும் தொட்டு நடிக்க கூடாது. அப்படிதே எந்த சிலுமிஷமும் நடந்துடாதே. அண்ணன் யாரு? நம்ம அண்ணாத்த. இருக்கட்டும். இந்த பாத்து தம்பிங்களா, என் தங்காச்சியோட கற்புக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது. கவலையே படாதீங்க, தங்கச்சியோட கற்புக்கு எந்த பாதகமும் வராது. 9 காமசூத்ரா ஹவுஸ், பஜன கோயில் தெரு, விரகதாப நகர், அஜக்பேட்டை. அது என்ன அஜக்கு? ஐசக்பேட்டை மருவி அஜக்பேட்டை ஆயிடுச்சு. கொடுத்துடுறா. என்ன பணத்தை? இந்தமா நாளைக்கு காலை சரியா 7 மணிக்கு வந்துடு. இது வீடு, இது ஓனர். 3000 ரூபாய் வாடகை, 3 மாசம் அட்வான்ஸ். ஐயோ, 3000 ரூபாவா? ரொம்ப அதிகம் சார். எங்களுக்கு வீடு 15 நாளைக்கு தான் தேவை. கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்க. 15 நாளைக்கு வீடா? இது என்ன லாஜா? இல்ல போ போ.
யோ கஞ்ச பிஸ்னாரி, இவங்களை விட்டா இந்த வீட்டுக்கு எந்த மடியும் வர மாட்டாங்கய்யா. சரிங்க, 15 நாளைக்கு வீட்டை எடுத்துங்க. ஆனா 1 மாசம் வாடகை கொடுத்துடணும். ஏங்க, ஒரு நல்ல காரியத்துக்காக வீடு எடுக்கிறோம். இது ராசியான வீடா? இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்க வசதியா வாழ்ந்தாங்களா? என்னங்க இப்படி கேட்டீங்க? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல குடியிருந்தவங்க பெரிய தொழிலதிபதி, அமோகமா தொழில் இருந்த வீடுங்க இது. ஆந்திரா இருக்கு, கேரளா இருக்கு, மைசூர் இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குமோ அத கூட்டிட்டு போங்கப்பா. அப்படி ஒரு சுபிட்சமான வீடு இது. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீடு ஒதுக்குப்புறமா இருக்கேன். திருட்டு பயம் ஒண்ணும் இல்லையே. திருட்டு பயமா? பயப்படவே பயப்படாதீங்க. 24 மணி நேரமும் போலீஸ் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். உன் வயசு என்ன? 53ங்க. 53. இந்த வயசுல உனக்கு இது தேவைதானா? நான் தலைவிங்க. அப்படி ஒரு பாதுகாப்பான வீடு இது. வீடனா இப்படித்தான் இருக்கணும். பிடிங்க அட்வான்ஸ். என் கல்யாணத்துக்காக நீங்க எல்லாம் என் சொந்தக்காரங்களா நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி இல்ல அப்புறம் சொல்லிக்கலாம்ப்பா. முதல்ல கல்யாணத்தை முடி. ஏண்டா மூர்த்தி, பரமசிவம் புள்ள பெரிய குடும்பமா இருக்கணும்னு சொல்லிருக்காரு. நீ என்னன்னா 10 பேர் தான் போட்டிருக்க, போதுமா? டேய், நீ ஏன்டா வருத்தப்படுற? தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, அத்தை. அத்தைக்கு ஒரு பொண்ணு. ஓகே. 11. மாமா, மாமாவுக்கு ஒரு பையன் 12. அண்ணன், அண்ணனுக்கு ஒரு அண்ணி 13. குழந்தைங்க 2 15. தம்பி, தம்பி கூட இன்னொரு தம்பி. சோ மொத்தம் 16. வரதராஜா, ஆக உனக்கு சொந்தம் 16. அக்கௌண்டன்ட் சக்கரவர்த்தி சார், நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறீங்க? உன்ன மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட அப்பள கட்டையால அடி வாங்க நான் தயாரா இல்ல. நமக்கு மலையாள படமே போதும். வரதே, அக்கௌண்டன்ட் சக்கரவர்த்தி எப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறாரு பாத்தியா? உங்க அப்பாவா நடிக்க போறவரு பரமசிவம் பிள்ளை பயங்கரமா சமாளிக்கணும். அதுக்கு இவர் தான் லாயக்கு. அதனால உங்க அப்பாவா நடிக்க போறது அக்கௌண்டன்ட் சக்கரவர்த்தி. அப்பாவா? என் இளமை என்ன, வாலிபம் என்ன? இது வரைக்கும் கல்யாணமே ஆகாம பிரம்மச்சாரியா இருந்துகிட்டு இருக்கேன். என்ன போய் அப்பாவா நடிக்க சொல்றீங்களே? என்ன சார் இது? ஆரம்பத்துல அடம் பிடிக்கிறீங்களா? ஆபீஸ்ல நான் உங்களை பெரியப்பான்னு தானே கூப்பிடுறேன். 2வது, அப்பா வேஷ போடுறதுக்கு ஒரு பொறுப்பான திறமைசாலியான ஆள் வேணும். ஆபீஸ்ல பொறுப்பான ஆளனா உங்களை விட்ட வேற யாரு இல்லப்பா. சரி, நல்லதுக்கு வேஷம் போடுறதுல தப்பே இல்ல. உனக்காக அப்பாவா நடிக்கிறேன். அப்பா ஓகேடா, அம்மாவா நடிக்க போறது யாரு? வரது அருமையான வாய்ப்பு. பேபிய அம்மாவா நடிக்க சொல்லு. அவ என்ன ஆபீஸ்ல விரட்டுறதுக்கு வீட்டுல நான் அவளை வாட்டுன்னு வாட்டிடுறேன். பேபிமா மீரே நான் அம்மா. சரி கொடுக்கு. ஓகே கொடுக்கு. ஓகே. என்ன எதுவா இருந்தா என்ன, உனக்குன்னா அப்பா. அப்பாவுக்கு சக்கரவர்த்தி. ஓகே. அம்மாவுக்கு பேபி அம்மா. ஓகே. அத்தையா நடிக்கிறதுக்கு லில்லி அம்மா ஒத்துக்கிட்டாங்க. ஏண்டா மாமா? ரகு மாமா. ஓகேடா. அண்ணன் ஜாகு அண்ணன், அவ சொந்த பொண்டாட்டி அண்ணி, 2 குழந்தைங்க. சரி. அக்கா புவனா. தம்பி யாரா? இதோ கோபால சங்கர் குட்டி. தங்கச்சிக்கு லலிதா வரேன்னு சொல்லிட்டா. அத்தைக்கு பொண்ணு அஞ்சல. மாமாக்கு பையன் ராமு. எனக்கு வேஷம், எனக்கு வேஷம். ஏய், எனக்கு ஒரு வேஷம் கொடுங்கப்பா. இவன் என்ன பண்றது? ஏண்டா இருக்கவே இருக்கு தாத்தா வேஷம், அதை கொடுத்துருவான். தாத்தா? தாத்தா வேஷம்லாம் நான் போட முடியாது. நீதான வெயிட்டான கேரக்டர் கிட்ட தோப்பா வச்சு மீசை வச்சு எங்க ஒரு ராஜால சிவாஜி சார் மாதிரி நடிக்கலாம். யோசிச்சு பாரு, டக்கரா இருக்கும். என் குருநாதர் மாதிரி நடிக்கணுமா? பேராட்டிகளா நல்லா இருக்குப்பா. ஏண்டா தாத்தாவா நடிக்க முனுசாமி ஒத்துக்கிட்டாச்சு. பாட்டியா நடிக்க போறது யாரு? நம்ம ஆபீஸ்ல அந்த வயசுல யாருமே இல்லையாடா? என்ன வருது கண்ணே? என்னப்பா எல்லாரும் வட்டமா குத்தி இருக்கிறீங்க? என்ன சங்கதி, என்ன சமாச்சாரம்? மேனேஜர் நீ வேற குத்தி இருக்கிற. என்ன அது பழக? ஐயா இது வரைக்கும் படிச்சது இல்லையா? இப்பதான் படிக்கிறீங்களா நீங்க? பாட்டி. என்ன பாரு, என்ன பாட்டி கிட்ட திடீர்னு? ஆமா பாட்டி, இவங்க எல்லாம் என் கல்யாணத்துக்காக என் சொந்தக்காரங்களா நடிக்கிறாங்க. நீங்களும் என் பாட்டியா நடிக்கணும் பாட்டி. உனக்கு கண்ணாலமா கங்காரலை சென்றே. இந்த பாரு, உனக்கு கண்ணாலன்னா பாட்டி என்ன கொள்ளு பாட்டி அவனாலும் வேஷம் கட்டுறேன், கவலை விட்டுனே. வரது சூளமங்கலம் சுருக்கத்தி பரமசிவம் பிள்ளை பேர்லதான் முறுக்கு, ஆனா சுத்த கிறுக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை ஏமாத்தோம், கண்டுபிடிக்கவே முடியல. டேய் முன்சே, தாத்தா வேஷம் சும்மா சொல்லக்கூடாதுடா, അതിരി പുതിരി. കേട്ടോ, ചായ ഈ ഫ്ലാസ്കിലെ ഇത്ര മാത്രമേ ഉണ്ട്. പക്ഷേ ഞാൻ ഓപ്പോസിറ്റ് ഷോപ്പിലെ പോയി കോഫി വാങ്ങി വരാം.
முருகா, கந்தா, கடம்பா, கோவாலு, நீ இந்த ஆபீஸ்ல தான் வேலை செய்யறியா? எங்க போற? காஃபி வாங்கன்னு வேண்டி. காபி வாங்குறதுக்கு நீ ஏன் போற? பியூன் தண்ணே காஃபி வாங்கணும். பியூனா? என்னய்யா பெருசா ஆபீசர் வேலை செய்யறேன்னு சொன்னா இப்ப பியூனுங்கிற? அப்படி வேற சொல்லிருக்கேன். நீங்க யாரு? அடிச்சு மூஞ்சி மோரையெல்லாம் பேத்து விடுவேன். சூலமங்கலம் சுருள் கத்தி பரமசிவம் பிள்ளைய தெரியலையா உனக்கு? உங்க துண்டை தாண்டி சத்தியம் பண்றேன். நான் உங்களை கண்டிட்டில்ல, சத்தியம். என்னய்யா அது? உன்ன மாதிரியே கோவால்னு ஒருத்தன் எங்க வீட்டுல இருக்கான்யா. പുള്ളിക്ക് ഈ നാമമുണ്ടോ? ഇല്ല. ഞാൻ ജനിച്ചത് തൊട്ട് ഈ നാമം എന്റെ നെറ്റിയിലുണ്ട്. കർണന്റെ കവചകുണ്ടലം പോലെ. என்னய்யா? சரி, இந்த வரதராஜங்கிற பையன் வேலை செய்யற ஆபீஸ் எங்க இருக்கு? அது 6வது ஃப்ளோர்ல. தவறு, நான் அவனை பார்க்கணும். പറ്റില്ല. ഈ സ്റ്റെയർ കേസ് ഓഫീസ് സ്റ്റാഫുക്ക് മാത്രം തന്നെ. നിങ്ങൾ പോയി പാക്കണെങ്കിൽ അങ്ങോട്ട് പോയിക്കോ. அப்படியா? சரி, நான் போறேன். 6 மாடி எப்படி ஏற போறனோ தெரியலையே முருகா. எப்படியாவது ஏரியா நல்லா மாட்டிக்கிட்டோம். காப்பி வேண்டாம். வரதா. இந்த சந்தோஷமான நேரத்துல சக்கரவர்த்தி, பேபிமா, மேனேஜர்லாம் இல்லாம போயிட்டாங்க. எப்படியோ 15 நாள் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே உன் கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நடக்காது. ஏன்டா அவசரமா பேசுற? வரதராஜ சாரோட மாமன் பரமசிவம் பிள்ளை படியேறி இப்படி வந்துட்டு பரமசிவம் பிள்ளை வந்துட்டு இருக்கா. இப்போ என்னடா பண்றது? உன் கல்யாணம் ஓ மாமனார போய் தர்றா. டேய், சுருள் கத்தி பரமசிவம் பிள்ளைக்கு நம்ம நடத்துற நாடகம் தெரிஞ்சிச்சு, கத்தியாலே சொருகிடுவாரு. ராகவேந்திரா, முருகா. அப்பா, திருப்பதி மலை கூட ஏறிடலாம் போலக்கு. இந்த ஆபீஸ் மாடிப்படி முடியலையே. மாமா, வரதராஜன் என்ன காரியம் பண்ணிட்டீங்க? என்னப்பா, நான் என்னமோ கொலை பண்ணிட்ட மாதிரி கேக்குறேன். நீங்க ஏன் இங்க வந்தீங்க? வரதராஜா, நீ எப்படி ஆபீஸ்ல வேலை செய்யற, மத்தவங்க எல்லாம் உனக்கு எப்படி மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க, அதெல்லாம் நேர்ல பார்த்து தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்னதான் இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளை இல்லையா, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லாரும் மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க மாமா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது. தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடுங்க. அப்படியா? சரி. ஆமா, நான் ஏன் இங்க வரக்கூடாதுங்கிற? மேனேஜர் இருக்காரு, அவர் கட்ட பிரம்மச்சாரி. ஆபீஸ்ல யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு தெரிஞ்சாலே உடனே அவர் ஆபீஸ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாரு. அதனாலதான் சொல்றேன், நீங்க எல்லாம் ஆபீஸ்க்கு வரக்கூடாது. அப்படியா? நான் கூட நீ சொன்ன உடனே போயிடலாம் தான் நினைச்சேன். எப்ப அந்த மேனேஜர் இப்படிப்பட்ட பையங்கிறத சொன்னியோ, அவனை நேர்ல பார்த்து நாக்க புடிங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்காம நான் போக போறது இல்ல. அவன் பிரம்மச்சாரியா இருக்கிறாங்கிறதுக்காக எல்லாருமே பிரம்மச்சாரியா இருக்கணுமா? நான் அவனை பாத்துறேன். மாமா, போயும் ஒரு வேலை இல்லாத பையனுக்கு அவங்க பொண்ணை கொடுக்க போறீங்க? மாட்டேனே. அப்போ நீங்க மேனேஜரை பார்க்க கூடாது, இந்த ஆபீஸ்க்கு வரக்கூடாது. இப்போ நீங்க வீட்டுக்கு போகணும். அப்ப சரி, சாயங்காலம் வந்து எல்லாத்தையும் சொல்லினா ராகவேந்திரா பட்டுமா? இன்னைக்கு மடக்கிட வேண்டியதுதான். ஒண்ணும் ஆகலன்னு வச்சுக்க, சுருள் கத்தி எடுத்து சொருவி விட மாட்டேன். வீட்டுல யாரு? ஏன் நாங்க தான் ஐயா. அட, என்ன தானாக்காரங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, என்ன விஷயம்? சிரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க போல இருக்கு. உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒரு விசாரணை பண்றதுக்காக வந்திருக்கோம். தாராளமா விசாரிங்க. பொண்ணு தெரியுது. மொத்தம் எத்தனை பேரு? அது அவங்க 16 பேரு, 2 18, ஒரு சமயக்காரன், மொத்தம் 19 பேர் இருக்கும். மொத்தம் 19 பேர் இருக்காங்க. அதுல அவங்க மட்டும் 16 பேரா? இப்ப அவங்க எல்லாம் எங்க? வேலைக்கு போயிருக்காங்க. ஓஹோ, பகல்ல வெளியில போயிடுவாங்களா? ஆமாங்க, பகல்ல இங்க வீட்டுல இருந்து என்ன ஆக போகுது? அப்போ ராத்திரி? ராத்திரி இங்கதான். ராத்திரியில இந்த வீடு ஜே 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 ஜேன்னு திருவிழா மாதிரி இருக்குங்க. ஒரே கூத்துதான், கும்மாளம் தான். ஒரு ராத்திரி நம்ம வீட்டுக்கு வாங்கல. நாங்க பாக்காத ராத்திரியா? ஏயா, எத்தனை ராத்திரியே இந்த வீட்டுல பாத்துருக்கோம் இல்ல? அப்ப வெட்டுங்க. காலையில தானே வெட்டிட்டு வந்தேன். முடிய இத பாருங்க, நல்லா இருக்கா? என்னையா அது முடிய காட்டுறான்? நம்மள கிண்டல் பண்றானா? ஏயா, உனக்கு எல்லாத்தையும் பச்சையா சொல்லணுமா? 16 பேரை வச்சுக்கிட்டு இருக்கிற. ஏதாவது கவனி, போய்கிட்டே இருக்கிறோம். சுந்தரி, பட்டணம் ரொம்ப மோசமா. நம்ம கிராம மாதிரி எல்லாம் இல்ல. ஆட்டோல 3 பேர் தான் போகணுங்கிறான், டாக்ஸில 5 பேர் தான் போகணுங்கிறான். அதே மாதிரி ஒரு வீட்டுல இத்தனை பேர் தான் குடி இருக்கணும்னு சட்டம் வச்சிருக்காமா. பாவம் பாவரே, இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு எப்படி கஷ்டப்படுறாரு. அப்பா, அவருக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். நீங்களே பார்த்து ஏதாவது கொடுத்துருங்க. கொடுத்துருவோம்.
இந்தாங்க. என்னது? 20 ரூபாய் பார்த்ததுல அது தெரியுது. என்னது பிச்சாத்து காசு? பக்கத்து தெருவுல 8 பேர் தான் இருக்காங்க. 200 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போதைக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன், வச்சுக்கோங்க. அப்புறமா அந்த 20ஐயும் சேர்த்து கொடுங்க. சுத்தமா வச்சுக்கிறேங்கிறீங்களே. எங்க பழப்பே அதுதான். இப்ப போறோம், திரும்பி வருவோம். மல்லிகைப்பூ வாங்கி வந்தேன் புன்னகையின் நினைவாக. மல்லிகா, மல்லிகா, எங்க ஆளே காணோம்? மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள அசத்துதடியா. ஐ மல்லிகை பூவு குசலாம்பா அல்வா என் புருஷன் எனக்காக வாங்கிட்டு வந்தது. நடிக்க வந்த உனக்கு மல்லிகைப்பூ அல்வாவும் ஒரு கேடா? நடிக்க தாண்டி வந்த, அதுவும் பொண்டாட்டியா நடிக்க வந்த. நீ ஆயா, வெறும் ஆயா. இதெல்லாம் எனக்கு தான். குடுறி விடுறி குடுறீனா விடுறீனா? நிறுத்துங்கடி. சீனால யுத்தத்தை நிறுத்துவானுங்க போல இருக்கு. உங்க யுத்தத்தை நிறுத்தவே மாட்டீங்க போல இருக்கு. ஐயா இப்ப என்னன்றீங்க? மல்லிகைப்பூ அல்வாவும் எனக்கு தானே வாங்கிட்டு வந்தீங்க. எனக்கு தானே வாங்கிட்டு வந்த. எனக்கு தாண்டி எனக்கு தான். அடிச்சு எனக்கு தான். நிறுத்துங்கடி. உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த மல்லிகைப்பூவும் அல்வாவும். அடச்சி, இது பெரிய ஞானக்காணி. இந்தாயா உன் பொண்டாட்டிக்கே கூடு. எம்மாடி, எப்படி நம்ம ஐடியா? ஐ அண்ணாத்த எப்படிங்கிற அண்ணாத்த? நான் நல்லா கீறேன், நீ எப்படி கீற? எனக்கு என்ன? ஆமா இன்னும் இம்மந்தூரா என்ன நீ தம்மா துண்டு காசுக்காக நடிச்சு நிக்கிற? பக்கத்துல திருவிழா, உன்னை கூத்தாட கூப்பிடுறாங்க. தபார் 2000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. இந்த பேமானி பசங்களை கேளு. 2000 ரூபாய் குட்டான் நடி, இல்ல கம்னு வா, போய்க்கினே இருப்போம். நீ கூட வா, அண்ணாத்த கேட்டு வந்துருவோம். டபா யாக யாகுவா? அதானே உன் பேரு? இந்த பாரு, பக்கத்துல திருவிழா நடக்குது. என்ன கூத்தாட கூப்பிடுறானுங்க. 2000 ரூபாய் குட்டா தொடச்சி அங்க நடிப்பேன். இல்லா காட்டி போய்கினே இருப்பேன். என்னங்கிற? அப்படி போடுதாங்க. 2000 2000 என்னால கொடுக்க முடியாது. நீ நடிக்க வேண்டாம், போமா. உனக்கு கூத்துதான் லாயக்கு. நீ தின்மா. பாத்து வெயில். வாங்க வாங்க, வலது காலை வச்சு இதான் வீடா? ஏமா சுந்தரி, நம்ம எக்மோர் ரயில் அடி விட்டு வந்துட்டோமா இல்லையா? ஏன் அப்படி கேக்குறீங்க? நிறைய இவ்வளவு பெரிய வரிசை நிக்குது. அது ஒண்ணு இல்லைங்க, இவங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க. காஃபி சாப்பிடுறதுக்காக கியூல நிக்கிறாங்க. ஓஹோ. ஐயா, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. எல்லாரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். போங்க. நீங்க மேல போங்க. சரி ஊத்துல பால் வாங்குறதுக்கு நிக்கிற மாதிரி ஆயி போச்சு. ஊத்து. வரதராஜா, இந்த பட்டணத்து உப்பு தண்ணி எனக்கு ஒத்துக்காது போல இருக்கு. எங்க கிராமத்து கொடமுருட்டி ஆத்துல குளிக்கிறதே தனி சுகம் பா. மாமா, இது மெட்ராஸ், அப்படித்தான் இருக்கும். மை டியர் ரிலேட்டிவ்ஸ், பரமசிவம் புள்ள, அவரோட பொண்ணு சுந்தரி. வணக்கம் வணக்கம். தாத்தா முன்சாமி கிளார்க்காவே இருக்கேங்க. இந்த பொண்ணோட அப்பனா? ஆமாங்க. 16 பெத்து பேர் வாழ்க வாழ்கப்பா. சந்தர்ப்பமே இல்லையா, சம்சாரம் செத்து போயிட்டாங்க. பாட்டி பொன்னாத்தா வணக்கம்மா. என்ன நைனா, நல்லா கீரியா? கீரியாவா? நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நல்லா தள தளன்னு பொண்ணு பெத்தி வச்சுக்கினுக்கிற. சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு. சாப்பாட்டு காரியர்ல எடுத்துக்கிட்டு போற சோறு மாதிரி உன் பொண்ணை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அப்பா சக்கரவர்த்தி. கணக்கு தெரியாது, ஆனா அக்கௌண்டன்ட். அக்கௌண்ட் பாக்குறானோ இல்லையோ, மலையாள படத்தை கரெக்டா பாத்துருவேன். உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போது சொல்லுங்க, மலையாள படத்தை கூட்டு போறேன். போலாங்க. அம்மா பேபி அம்மா. చీఫ్ అకౌంటెంట్ బాగున్నారా? கலப்பு திருமணம். ஆமா வரதராஜா, என்ன எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாஷை பேசுறாங்க? இந்தியால மொத்தம் எத்தனை பாஷை இருக்கு? எத்தனையோ இருக்கு. இருக்க கூடாதா? வாங்க சொல்றேன். மாமா, ரகு மாமா. வணக்கம் மேனேஜர். சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும்மா. ஒண்ணும் இல்ல, ஈரான் ஈராக்ல கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தாரு இல்ல, அந்த பழக்கம் தோஷம். ராமு. வணக்கம். வணக்கம் சார். கிளார்க். லில்லி ஆண்டி. வணக்கம். அழுக்கா இருக்கு. அத்தை பொண்ணு அஞ்சலை. வணக்கம். வேலைக்காரி. வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறான். அண்ணன் தியாகு, அவன் குழந்தைங்க. கிளார்க். அக்கா. ஒரு நிமிஷம். அண்ணனை சொன்னேன், அண்ணன் குழந்தைகளை சொன்னேன். ஆமா, அவன் சம்சாரம் எங்க? அவளுக்கு அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கி கொடுக்கலங்கிறதுக்காக அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இல்லப்பா, ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்ல வர. அம்மா வீட்டுக்கு. சரி சரி. அக்கா போனா சின்ன வயசுல விதவாயிட்டா. வணக்கம். நல்லா இருமா. தம்பி கோபாலன். அதே இதே பாலக்காட்டுல 10 வருஷம், எர்ணாகுளத்துல 8 வருஷம் வேலை தேடிட்டு இருந்தேன்னு சொல்றான். அது தங்கே லலிதா. தம்பி சங்கரன். நமஸ்காரம். சுகந்தண்ணே. என்னன்னு?
அதே கேரளம், அதே 8 வருஷம் பணி செய்து அதே வேலை தேடிட்டு இருந்தேங்கிறா. ஆமா, இவர் யாருன்னு சொல்லலையே. உங்களுக்கு அறிமுகப்படுத்துற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல, இருந்தாலும் முக்கியமானவர். எங்க வீட்டு சமையல்காரர் ஓமப்புடி ஜெகதீசன். அவரி வச்ச இருக்கு. அதானே மணி 7 ஆயிருச்சு. அவ யாருக்கு பொண்டாட்டியா நடிக்கணும்னு சொல்லிட்டியா? ஐயோ மறந்துட்டானே. ஊர்ல யாரு? 7 மணிக்கு வரேன்னு சொல்றேன். எவ்வளவு லேட்? ஒண்ணு அப்ப வந்தாச்சு. ஆமா, என் புருஷன் யாரு? ஏய், பசங்கள பத்திரமா சத்தாம்பா ஜமாச்சிரா. நல்ல தெம்பா இருப்பாங்க. அதான் குடிச்ச அந்த காலத்துல. இட்லிண்ட மகத்துவம் தோசையில் தெரியும். என்ன கோபாலா, சாப்பிடுறியா? என்ன விளையாடுறீங்களா? பார்த்தா தெரியல. சாப்பிட போறேன். மணி என்ன இருக்கும்? 7:50. 7:50ன்னா 8 அடிக்க 10 நிமிஷம் இருக்கு, அப்படித்தானே? ஆமா, வாட்சி நல்லா ஓடுதா? நல்லா ஓடுது சார். இப்போ 7:50ன்னா சின்ன முள்ளு எங்க இருக்கும், பெரிய முள்ளு எங்க இருக்கும்? ரெண்டுமே கடிகாரத்துல தான் இருக்கும். இத புடி. இத கழுத்துல மாட்டிக்கிட்டு அப்பப்ப பாத்துக்கோ. மணி 8 ஆச்சு. ஆபீஸுக்கு போன எல்லாரும் வந்துட்டாங்க. எங்கயா உன் தங்கச்சி லலிதாவை காணோம்? எனக்கு தங்கச்சி கிடையாது. தங்கச்சி கிடையாதா? என்னடா அது அநியாயமா இருக்குது. கூட பிறந்தவள தங்கச்சியாவே நினைக்க மாட்டீங்களா? ஓ, தங்கச்சி உண்டு, லலிதா இல்ல. இப்ப வரும். என்னது இப்ப வருமா? ஏன் வரல? இதுக்கு பதில சொல்லிட்டு அப்புறமா இட்லியை தின்னு. ഞാൻ എന്ത് ചെയ്യും? കൈക്ക് കിട്ടിയത് വായിക്ക് കിട്ടില്ലല്ലോ. ചേട്ടാ, ஏன்னா இந்த கத்து கத்துற? வரதா ഈ കടുക്കൻ പോട്ട ആള് എന്നെ ഇഡ്ലി തിന്നാൻ വേണ്ടി വളരെ പ്രോബ്ലം ആക്കുന്നു മോനെ. ഇങ്ങനത്തെ സംഭവത്തില ഞാൻ എന്ത് ഡയലോഗ് പറയണമെന്ന് നീ சொல்லல. அது நீயே சமாளிச்சுக்கோ. மாமா, நீங்க கிராமத்துல இருந்து வந்தவரு, இது மட்ராஸ். திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு இருக்கானே. இந்த வீட்ல உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஆபீஸுக்கு போன உன் தங்கச்சி லலிதா ஆ. மணி 8 ஆச்சு, இன்னும் வரலையே, என்ன காரணம்? இதெல்லாம் ஒரு சந்தேகமா? ஓடி மெட்ராஸ விட்டுட்டு ஊட்டிக்கு எதுக்கியா போனா? அதான் நீங்க கிராமத்துல இருந்து வந்தவருன்னு சொல்றது. ஓடி என்ன? ஓவர் டைம். கொஞ்சம் கூடுதலா வேலை செஞ்சா கூடுதலா சம்பளம் கிடைக்கும். என்ன இருந்தாலும் மணி 8 ஆயிடுச்சே. 10 மணி ஆகட்டுமே, 200 ரூபாய் அதிகமா சம்பாதிப்பா. மாமா, இதுக்கெல்லாம் மனசை போட்டு அழட்டிக்காம நிம்மதியா போய் தூங்குங்க. பால் சாப்பிட்டீங்களா? இல்ல. போய் சாப்பிட்டு தூங்குங்க. போங்க.